ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டு எல்லாமே ஏற்றி வரி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கட்டு எடுத்துன்னு வந்து அடிக்காச்சு. செம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேர்த்து வெளுத்து போச்சு கிட்டத்தட்ட. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் கட்டு சுற்ற போகிறோம். என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 50 கட்டு வந்து சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியே இருக்குது, மழையில் நனைஞ்சு வேஸ்ட் ஆகிருக்கு. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 மாடு இருக்குது. 4 மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் வந்து பத்தாது. அதனால் கொட்டாவில் போயிட்டு ஒரு 50 கட்டு வந்து நம்ம வந்து ஸ்டாக் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து வர மாசி மாதம் வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும் மாட்டுக்கு. இல்லைனா வைக்கோல் கட்டு வந்து பத்தாது. அதுவுமே இல்லாமல் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பேஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே சேதமாகிடுச்சு. அதனால் இப்போ ஓரளவுக்கு இருக்கிற வைக்கலையாவது நம்ம வந்து சுற்றி எடுத்துகிட்டு போயிடணும். இல்லைனா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சமாளிக்க முடியாது. அப்போ வந்து கட்டு வந்து 250 ரூபா விற்கும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வைக்கலை விட்டு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் வந்து இப்போ வந்து வைக்கோல் கட்டு சுற்றுற மிஷின் வந்து வர வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து வைக்கோல் கட்டை சுற்றி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த விழாக்கில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெய்லி மழை பெய்யா அன்னைக்கு நேற்று கட்டாத போகலாம் 1400 ரூபா. மாட்டியா கோடியில 2 கட்டு போடா. 2 கட்டு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டு எல்லாமே ஏற்றி வரி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஏன்னா வரி கரெக்டாக போடலைன்னா வந்து போகிற வழியில் வந்து விழுந்துடும். அதுக்காக தான் வரியை வந்து போட்டோம். ஆஸ்பர் வண்டி கம்மியாக இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா திணறுது, ஈரம் கொஞ்சம், அதனால தான். போயிடு போயிடு போயிடு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இறக்க போகிறோம்.
அப்படியே போய் கீழே போடு. இங்கே கீழே போடுறா. ஆமாம், அப்படி இப்படிமா வந்து அறியிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 10 கட்டு தான் இருக்குது. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்களா, காட்டுன்னு காட்டுது வெயில், ஒன்றுமே முடியல. நான் தண்ணி போதுமா? தலைவர் வேர்த்து வராது. செம வெய்ய தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து எடுத்துன்னு வந்து கொட்டாவில் அடிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து போ போ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கட்டு எடுத்துன்னு வந்து அடிக்காச்சு. செம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேர்த்து வெளுத்து போச்சு. கிட்டத்தட்ட 3 பேர் தான். 50 கட்டு சுற்றி எடுத்துன்னு வந்து அடிக்கிட்டேன் கொட்டாவில். இதுதான் நம்ம கொட்டா. மாட்டுக்கு ஃபேனு, அதாவது சந்தானம் ஒரு வீடியோவில் சொல்லுவார்ல, ஒரு படத்தில், திமிங்கலம் குடோனில் இருக்கிற பஞ்சு மூட்டை எடுத்துமே அங்கே வை, அங்கே இருக்கிற இது எடுத்து வேறு எடுத்து வை, இப்படி மாற்றி மாற்றி எடுத்து வை சொல்லுவாங்களா. அது மாதிரி நாங்கள் வந்து எப்படின்னா இங்கே இருக்கிறத அங்கே எடுத்து வைக்கிறதும், வீட்டுக்கு எடுத்துன்னு வரதும், கழனிக்கு எடுத்துன்னு போகிறதுமா, இப்படியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாற்றி மாற்றி எடுத்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு வந்து பாலே கறக்கலை, ஆனால் இருந்தாலும் அதுக்கு சாப்பாடு போட்டு ஆகணும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 50 கட்டு, வெளியே 50 கட்டு, கொட்டாவில் 50 கட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த பாருங்க எப்படி வேர்த்து வெளுத்து தெரியுதா, சொனம் பிடுங்குது அப்படியே பயங்கரமாக. பாருங்க மேலெல்லாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் எல்லாமே கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை பார்த்து பால் கறந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேருது. ஆனால் சில பேர் விவசாயம் பண்ணவங்களுக்கு இது தெரியாது, பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.